எவன்லாம் பொண்ணை தப்பாக நினைக்கிறானோ அவன்லாம் ஜெயிலில் போட்டு சாவடிப்பேன். பொண்ணை தப்பாக நினச்சாலே போட்டுருவேன். சூப்பர்ரா, கை கொடு. நாட்டில் ஜனங்களுக்கு வந்து வேலை, எல்லாரும் வேலை செய்யணும். எல்லாருக்கும் வீடு கொடுத்து நல்ல நிலம் கொடுத்து அவங்க பசி பஞ்சம் இல்லாமல் நல்லா இருக்கணும். முக்கியமாக பெண்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். ரெண்டாவது பெண் குழந்தைங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். மூணாவது குழந்தைங்களை எந்த அளவுக்கு பெற்றோர்களுக்கு நல்லா சொல்லி அதை குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்கணும். படிக்க வச்சு அந்த குழந்தைங்க பிற்காலத்தில் அவங்க நம்மளை விட உயர்ந்து வரணும். ஆம்பளை பிள்ளை இல்லாத தாய்மாருங்களுக்கு நல்லா உதவணும். அவங்களுக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஒரு தகப்ப ஸ்தானத்தில் இருந்து எல்லா உதவியும் செய்யணும். அவங்க எந்த கஷ்டமும் இல்லாமல் கஞ்சியோ தண்ணியோ குடிக்கணும். சரி விடுங்கம்மா, இதில் எமோஷனில் வரீங்க. நானும் உங்களுக்கு ஒரு பையன் மாதிரி தான். இருந்தாலும் வயசில் தான் பையனுக்கு என் பிள்ளை இறந்துட்டான். உங்களை மாதிரி பிள்ளைய பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். சரி விடுங்க, நானும் உங்களுக்கு ஒரு பையன்தான்ப்பா. எனக்கு ஒரு பிள்ளை தான். உன் வயசில் எனக்கு ஒரு பேரன் இருக்கான். 3 பேரனுங்க இருக்கானுங்க. அது போதும். பொண்ணு பெற்றுது. பிள்ளைக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் பிரதமர் ஆனால் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வெல்கம் டு டைலாக் ஸ்ட்ரீட். நான் பிரதமர் ஆனால் நாட்டுக்கு நல்லதை செய்வேன். ஊழல்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிற காலமெல்லாம் என்னுடைய வயசு எல்லாம் கடைசி வரைக்கும் நான் தேசங்களுக்கு நாட்டு மக்களுக்கும் நல்லதே செய்வேன். நான் பிரதமர் ஆனேன்னா நான் சொல்கிறத இந்த இந்திய தேசம் கேட்குதுன்னா உண்மையானவங்க கேட்பாங்க. நான் உழைக்கிறதுக்கு பாடுபடுவேன். அதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் எடுப்பேன். முயற்சி எடுப்பேன். இந்தியாவை வந்து சுவிட்ச் பாரத் இந்தியாவை, ஆமாம் கண்டிப்பாக, க்ளீன் இந்தியா, க்ளீன் இந்தியா, கிரேட்டர் இந்தியா, சூப்பர் இந்தியாவை மாற்றிடுவேன். நான் இந்த ஒரு திட்டத்தை வந்து அமல்படுத்துவேன்ப்பா. அப்படின்னா என்ன ஒரு திட்டம், புதுசாக ஒரு திட்டம், மக்களே எதிர்பார்க்காத ஒரு திட்டத்தை வந்து நீங்கள் அமல்படுத்துவீங்க. என்ன திட்டத்தை? புதுசாக ஒரு திட்டம்னா நாட்டில் ஜனங்களுக்கு வந்து வேலை, எல்லாரும் வேலை செய்யணும். யாரும் பசி இல்லாமல், சொந்த வீடு இல்லாமல் ரோட்டோரம் படுத்துனுக்கிறவங்க எல்லாருக்கும் வீடு கொடுத்து நல்ல நிலம் கொடுத்து அவங்க பசி பஞ்சம் இல்லாமல் நல்லா இருக்கணும். எப்போவுமே நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். அந்த திட்டத்தை போடுவேன். நான் பிரதமரானால் மோடி அரசு மாதிரி இருக்க மாட்டோம். அதாவது வந்து தனியார் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் இடத்தை கொடுக்காம அரசே ஏற்று நடத்தி அதுக்கான நம்ம படித்த வேலை உள்ளவர்களை அந்த பணிக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவேன். மற்றும் புதிய நிறுவனங்களை அரசே ஏற்று நடத்துறதுக்கான வழிவகையை செய்வேன் என்று நான் பேசுகிறேன். சரி, அதான் நீங்கள் இவ்வளோ சொன்னீங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் கூட பிரதமராகவே ஆகலைல்ல. தமிழ்நாட்டிலேருந்து பிரதமர் ஆகிறதுன்ற வாய்ப்பே இருக்க மாட்டேன். இல்லை, இன்கேஸ் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் பிரதமர் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரிலாம் வந்து இப்போ இந்தியாவுக்கே தமிழ்நாடு ஒரு வழிகாட்டியாக இருக்குது. அதை நான் பிரதமராக தமிழ்நாட்டிலிருந்து போனேன்னா தமிழகத்தினுடைய வளம் இன்னும் மேலும் வளர்ச்சி அடைய நதிநீர் இணைப்பு ஏற்கனவே கொண்டாந்து அது நிறுத்தியிருக்காங்க. அது மாதிரி வளமான தமிழகத்தை இன்னும் உருவாக்குறதுக்கு இந்தியா பிரதமரான வளர்ச்சிக்கு நான் வழிவகும். செய்கிறேனோ இல்லையோ, ஆனால் என்னால் யாருக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. என்னால் யாருக்கும் எந்த பாதிப்பு இருக்காது. என்னால் செய்ய முடிஞ்சால் செய்வேன், இல்லாட்டினா வந்து பதவியை விட்டு இது பண்ணி இதை நான் செஞ்சிருவேன்னு சொல்கிறத விட என் கையில் பணம் இருக்கப்போ அப்போ என்னால் எதை சரி கட்ட முடியும். ஒரு விபத்து நடக்குது, ஒரு பக்கம் ஒரு திறப்பு இல்லைனா அப்போதைக்கு அந்த நிதியை வச்சு நான் அந்த விபத்தை தான் சரி கட்ட பார்ப்பேன். அப்போ வந்து அப்போதைக்கு என் கையிலேருந்து எது பண்ண முடியுமோ அதைத்தான் நான் பண்ணுவேன். நான் ஒன்று சொல்லிவிட்டு என்றைக்குமே வந்து சொல்கிறது வந்து ஆப்போசிட்டாக தான் நடக்கும். அது தெரியும். நம்ம சொல்லிவிட்டு அதை நடத்தாமல் போனால் நமக்கு தானே அவமானம். அதனால் அப்போதைக்கு உள்ள நிதியை வச்சு என்னால் என்ன நல்லது பண்ண முடியுமோ அதை தான் நான் பண்ணுவேன். இந்த மாதிரி நல்லதுன்னா எல்லாருமே ஸ்கூல் காலேஜ் தான் படிக்குங்கிற சட்டத்தை தூக்கிட்டு அவன் எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை படிச்சுக்கலான்னு விட்டுருவேன். அந்த ஒரு ரேஸே வேணாம், ஜாலியாக வாழ்ந்துட்டு அப்படி போயிடலாம். எலெக்ஷன் வருது, எல்லாருமே நிற்கிறாங்க. ஆனால் நிற்கிறவங்க சொல்கிறதெல்லாம் செய்கிறாங்கன்னு பார்த்தா அதில் வந்து ஒரு 10 கட்டளை சொல்கிறாங்க, அந்த 10மே நிறைவேறுதா என்னான்னு டவுட்டாக தான் இருக்குது. மக்களுக்கு என்ன வேணும்னு கேட்டே செய்வேன். கேட்காத செஞ்சால் அவங்களுக்கு தானே டார்ச்சராக இருக்கும். அடுத்து நம்ம கேட்டு செஞ்சாலே நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ நீயே படிக்கிறல்ல, எதெல்லாம் வந்து நீ பிரைம் மினிஸ்டராக இதெல்லாம் நான் எந்த ஸ்கூல்லையும் வைக்கவே மாட்டேன்டா அப்படின்னா எனக்கு சொல்லுவேன்.
முக்கியமாக இப்போ காம்படிஷன் வந்தால் நிறைய வைப்பேன். ஏன்னா பிடி பீரியட்லாம் எக்ஸ்ட்ரா வச்சு விடுவேன், மேக்ஸ் பீரியட் சொல்லு, ஜாலியாக தான் சொல்லு. 1/2 hour அதிகமாக்குவேன் பிடி பீரியட்யா? படிக்கிறதுக்கு 1/2 hour யாரா நீ? எஜுகேஷன் ஓகே ஓகே. கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி நல்லா சைக்கிள்லாம் வாங்கி கொடுப்பேன். சிஸ்டமில் என்னது கோடிங்கு, ஜாவா அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுப்பீங்க. எலெக்ஷன் வரப்போகுது, அதை பற்றி தெரியுமா உங்களுக்கு? தெரியும்ண்ணா. என்ன எலெக்ஷன்? அந்த பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன். சூப்பராக. அதுக்கப்புறம் பசங்கள்லாம் நிறைய கூட்டின்னு போவேன், காலேஜும் கூட்டின்னு போவேன், எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போவீங்க. ஆமாம், சைனா கூட நான் கூட்டின்னு போவேன். சைனா கூட பாஸ்போர்ட்டை பேச்சு வாங்கி கொடுத்து, டிக்கெட்டை பேச்சு வாங்கி கொடுத்து, ஃப்ரீ மருத்துவ உதவி, இலவச மருத்துவம். சூப்பரா. அடுத்தது கிரவுண்ட் வந்து பசங்களுக்கு விளையாடுறதுக்கு. எங்கள் ஸ்கூலில் கிரவுண்ட் இல்லையாடா? இருக்குதுண்ணா. அது கொஞ்சம் பெரிய கிரவுண்டா? எல்லாருக்குமே ஃப்ரீயாக இது விளாடுற ட்ரெஸ்ஸு ஐட்டம். அடுத்தது ரோடு ஒழுங்காக போடுவேன். அடுத்தது போலீஸ் வந்து தப்பு நடந்தால் சீக்கிரமாக இங்கே போகிற மாதிரி ஒரு ஆப் தயாரிப்பேண்ணா. சீக்கிரமாக போகிற மாதிரி? எல்லா போலீஸும் லேட்டாக வராங்களா? ஆமாண்ணா. பெட்ரோல் அட்லீஸ்ட் இல்லை அதெல்லாம் அதிகமாக்குறாங்க, அதை கம்மி பண்ணியிருப்பேன். கேஸு எல்லார் வீட்லையுமே இது பண்ணுறது. தூய்மை இந்தியான்னு சொல்லிட்டு சும்மாவே சொல்லிட்டு இருக்காங்க, அது எதுவுமே பண்ணல. இப்போ அமெரிக்காலாம் வந்து எதனா ஜஸ்ட்டு எச்சி துப்புனா கூட அதுக்கு வந்து ஜெயிலில் போடுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி இங்கே வந்து எதுவுமே கொண்டு வரல. அதை வந்து நான் வந்து அங்கே கடைப்பிடிக்கிற மாதிரி இங்கே பிடிச்சா இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இந்தியா அப்படி நான் பண்ணியிருப்பேன். அவங்கவுங்களோட விருப்பம். ஒவ்வொரு மனுஷன் மாறினாலே நாடே மாறிடும். சட்டம் போட்டு தான் திருத்தணும் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு மனுஷன் அவங்கவுங்க நினைக்கணும். முதல்ல கேஸ் விலையை குறைப்போம். வீட்டில் அம்மாங்களெல்லாம் கஷ்டம் இருக்கும்ல, அந்த செலவுலாம் பொருளோட செலவுலாம் கொஞ்சம் நாங்களே குறைப்போம். அத்தியாவசிய தேவை நம்ம டெய்லி என்ன தேவையான வீட்டில் இருக்கிற எல்லா பொருளோட விலையை குறைக்கணும். இல்லை, விஜய் தலை வந்து தளபதி தான். ஆமாம், அவர் தான் தளபதி தான். தமிழக வெற்றிகள் அதுதான். ஆமாம் தலை, அவர் வந்தாருன்னா கண்டிப்பாக நல்லது செய்வார் தலை. இப்போ வந்து வடக்கெல்லாம் வந்து உள்ளே வரானுங்களே, அது மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து யாரும் வரக்கூடாது. அதுமாரி அந்த அளவுக்கு இப்போ வந்து 400 பேர் இறங்கி வந்து நம்ம தமிழ்நாட்டு குழந்தைங்கலேருந்து தான் கிட்னி, ஆட்டு எல்லாத்தையும் எடுத்து விற்றுக்கிறானுங்க. இப்போ அதுமாரி ஏன் அவனுக்கு வந்து நம்ம இதுக்கு வந்து அதுமாரி பண்ணுறானுங்க. அப்போ நம்ம ஸ்டாலின் எதுவுமே கேட்க மாட்டார்ல. இப்போ அவரும் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், ஒரு ஆக்ஷன் அவங்களும் பண்ண மாட்டாங்க. போலீஸ் ஒரு ஆக்ஷன் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தெரியல. அப்போ நம்ம வந்து அடிக்கணும். நம்மளுக்கு எப்படி தோணுது? எப்படி தோணுது? இந்தியாவில் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க தலை. அது எதுக்கு தலை 100 கோடி எவ்வளோ போட்டா? அதுக்கு அந்த ஏழைகளாக இருக்கிறவங்களுக்கு ஆட்சி கொடுக்கலாம். பேனா எதுக்கு வைக்கிற 140 கோடியில் வடை காஃபி வைக்கிறதே நான் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ப்ரோ. சீமானே டிவிக்கு ரெண்டுக்குமே சப்போர்ட்டு. வடை காஃபி வைக்கிறதே திட்டினக்காரு தலைவர். இவன் ஒன்று 140 கோடி செலவு பண்ணுறான். பேனா எதுக்கு? அடுத்து விகு வைப்பான். ஒரு 2 பேர் பேசுவாங்கல்ல, அந்த பஸ் ஸ்டாண்டை பற்றி பேசினுக்கிறாங்களே, அவங்க யார் தான்? அவங்க திமுக கட்சிக்காரங்க. அவங்க எதுக்கு தான் சும்மா பேசினேங்கிறானுன்னு எனக்கு தெரியல. விஜயை பற்றி தான் எழுதுகிறானுங்க சும்மா. அது தமிழக வெற்றி கழகம் வந்தால் தான் எல்லாமே ஓடும். அவர் மோடி பண்ணுற மாதிரி அவங்க ஸ்டேட்டே மட்டும் நான் டெவலப் பண்ண மாட்டேன். எல்லாத்தையும் ஒரே இதுவாக தான் டெவலப் பண்ணணும். எந்த ஸ்டேட்டை ப்ரோ டெவலப் பண்ணிக்கிறாரு? அவர் எல்லா ஸ்டேட்டையும் தான் அவர் இருக்கிற ஸ்டேட்டு மட்டும் தான் டெவலப் பண்ணுறாரு. டெவலப் ஆயிருக்கா? அது தெரில. ஆயிருக்கு. அங்கேருந்து எல்லாரும் இங்கே வந்து நல்லா இருக்காங்க. நம்ம தால வேலை இல்லாமல் வெட்டியாக தான் உட்காந்துருக்காங்க. வடக்கன்ஸ் தான் ஃபுல்லாக இருக்காங்க. எந்த கடை ஓப்பன் பண்ணாலும் அவனுங்க தான் சாவடிக்கிறானுங்க. வந்து புரியுதுங்களா? குழந்தை இது வரைக்கும் எத்தனை குழந்தைய சாவடிச்சிக்கிறானுங்க. இது வரைக்கும் சென்னையில் வந்து குழந்தைய சாவடிக்கிறானுங்க. இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் எதுவுமே யாரும் பண்ணவும் இல்லை. ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தால் அந்த நியூஸ் எப்படி போகாமல் இருந்திருக்காது. ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தால் அவரும் ஏதோ ஒரு ஆக்ஷன் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். யாருமே பண்ணாமல் விட்டது. அப்புறம் நாம் அடிச்சுனா வச்சிங்களேன் ப்ரோ, நம்ம மேலே 25,000 ஃபைனு, நம்மளுக்கு கேஸு. ஆனால் அவனுக்கு பண்ணது இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணலை. நான் உங்களை கேட்குறேன், நீ பிரதம மந்திரி உங்களுக்கு நமக்கு எனக்குன்னு வேண்டாம், தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணா சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண வரப்போதெல்லாம் அவர் வர இடத்த மட்டும் க்ளீனாக வச்சு அது யாருக்கு வேணும்? அதான் நான் பண்ணாரு. இல்லை வந்தார். தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார்? நான் வந்து அரசியல் பேச விரும்பல. பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் பண்ணல. ஒன்றும் இல்லை, நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம தமிழ்நாடு விவசாயிங்க டெல்லியில் போய் போகிறோன்னாங்க. நீ இங்கே வரத்தாள், நம்ம ஆளுங்க அங்கே போனாங்க, நீ என்ன பண்ண? தமிழ்நாடு சார்பில் இங்கே போய் போகிறேன்னாங்கள. சரிப்பா, ஒரு ஆறுதலுக்காக நான் பேசி முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லலையே.
அது மாதிரி நம்மளுக்கு தேவையே இல்லையே. அதெல்லாம் தனி இந்தியாவுக்கு வந்து டெவலப் ஆஃப் இந்தியானாரு, டிஜிட்டல் இந்தியானாரு. எனக்கு எந்த ஒரு டிஜிட்டல் இந்தியான்றது இன்னும் தெரியல. அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. கீழே அடிப்பட்டவங்களும் டிஜிட்டல் யூஸ் பண்ணணும், அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி வரணும் ஃபஸ்ட்டு. அப்போ அடிப்பட்டவங்க எவ்வளோ சீக்கிரம் மேலே வந்துட்டாங்களோ அப்போ நீங்கள் டிஜிட்டல் உருவாக்கினா அதுக்குள்ளே எல்லா மக்களும் வந்துடுவாங்க. நீங்கள் இப்போ அடிமங்களை விட்டுட்டு வெறும் பணக்காரங்களாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் டிஜிட்டல் ரெடி பண்ணினா அது வேஸ்ட். எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றணும். எந்த சிஸ்டத்தை? எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றணும். இப்படி தான் கற்றுக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அதை வந்து மாற்றிடணும். அதை மாற்றிட்டு அப்புறம் பேசிக்காக அந்த ஊழல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் முற்றிலும் ஒழிக்கிறதுக்கான வழிபாடு என்னமோ அதை தான் ஃபஸ்ட்டு நான் மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணேன். அது ஊழல்னால தானே எல்லா பிரச்சனையும் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. காசு இருக்கிறவன் கொடுத்தா உள்ளே போயிடுவான், காசு இல்லாதவன் என்ன பண்ணுவான்? அந்த காசுக்காக போயிட்டு எங்கேயோ கடன் வாங்கி திருப்பி கொடுத்து அவன் அந்த கடத்தில் மாட்டி அவன் சாகுறான்ல. விவசாயம் அந்த மாதிரி பண்ணுறாங்க, படிக்கிறவங்களும் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஊழலை ஒழிச்சாலே ஆல்மோஸ்ட் நாடு நல்லாயிருக்கும். இப்போ இருக்க பிரதமர் இது எல்லாமே பண்ணாரா? இல்லை, 30% நல்லா பண்ணியிருக்காரு, 70% அவருக்கு பர்சனலாக அவங்களுக்கு என்ன ஏற்ற மாதிரி தான் வந்து நாட்டை வந்து மாற்றி வச்சுருக்காங்க அரசியலில். அவங்களுக்கு எப்படி இருக்கணுமோ, அவங்களுடைய வளர்ச்சி எப்படி போகணுன்றதை பற்றி தான் அவங்க நிறைய யோசித்து வச்சுருக்காங்களே தவிர நாட்டுக்குன்னு அதிகமாக எதுவும் பண்ணல. ஒரு சிங்கிள் பேப்பர் எப்படி நம்மளோட ஃப்யூச்சரை டிசைட் பண்ணாதோ அதே மாதிரி ஒரு கண்ட்ரியோ இல்லை ஒரு ஸ்டேட்டோ இருந்துச்சுன்னா அதை மொத்தமாக சேஞ்ச் பண்ணோன்னா ஒருத்தரால் கண்டிப்பாக முடியாது. ஸோ நம்ம எல்லாருமே இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு எல்லாருமே ஒரு தூண்டுதலாக இருந்தோம் அப்படின்னா அதை எப்படி சொல்கிறது, எல்லோரும் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வேலை நம்மளுடைய நாட்டோட எல்லாத்தையுமே கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு தலைவன் அப்படின்றவர் எல்லாரோட தேவைகளையும் பூர்த்தி பண்ணுறதில்ல, எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறவர் தான் ஒரு தலைவர். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒருத்தரை ஒருங்கிணைக்கிறவர் எல்லாரோட தேவையும் எல்லா நேரத்துலையும் பூர்த்தி பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறேன், 99.9% தான் அக்யூரஸியோ எந்த ஒரு இதுவோ பண்ணுறதா இருந்தாலும் எங்கள் இதில் அவ்வளோதான் பண்ண முடியும். அந்த 0.1% அந்த எரர்ன்ற ஒரு விஷயம் இருக்க தான் செய்யும். ஸோ யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும், யார் பிரதமராக இருந்தாலும் சிஎம்மாக இருந்தாலும் சரி, அந்த எரர்ன்ற ஒரு விஷயம் இருந்துட்டு தான் இருக்கும். பட் அதை ரெடியூஸ் வேணால் பண்ண முடியும். ஸோ நம்ம புதுசாக ஏதோ திட்டங்களோ சட்டங்களோ கொண்டு வர்றது மூலிமா அதை ரெடியூஸ் பண்ணலாம். பட் 100% யாராலுமே ஒரு நல்ல ஆட்சியோ ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சரையோ எல்லாருக்குமே கொடுக்க முடியும்னா அது முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஐ வில் மேக் ரெஸ்பெக்ட் ஆல் ரிலீஜியன். லைக் வந்து இப்போது வந்து ஒரு ரிலீஜன் டாமினேட் பண்ண மாதிரி ஐ வில் நாட் கிவ் தட். ஐ வில் கிவ் ரெஸ்பெக்ட் டு ஆல் ரிலீஜன் அண்ட் ஆல்சோ ட்ரை டு பீங் ஏ செக்குலர் ஸ்டேட். So India is a very secular democratic country, so I will make sure the constitution should be like that. So I will try to follow in a constitutional level and also give priority to the women empowerment. That might be the very important thing. For example, for any infrastructure facilities, for example இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ் எல்லாமே இருக்குது, அங்கே வந்து விமன் ஃப்ரெண்ட்லி பண்ணுவேன். விமன் ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணதுக்கு ஐ வில் மேக் அமெண்ட்மெண்ட் ஆன் தட். ஆல்சோ டிசேபிள் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணலை. ஸோ ஐ வில் மேக் இனிஷியேட்டிவ் ஃபார் தேட் அண்ட் ஆல்சோ try to empower the youth and also try to create opportunity by here, not allowing for the abroad. I will make sure to, as a woman, எனக்கு வந்து even night or day in the light, I would prefer எனக்கு அந்த அவ்வளோ ஃப்ரீடமாக நடக்க வேணும். ஐ மீன் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து இப்போ டேயாக இருந்தாலும் நைட்டாக இருந்தாலும் ஐ வாண்ட் டு ட்ராவல், ஐ வாண்ட் டு வாக் வெரி ஃப்ரீடம். தட் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ரேதர் எனி அதர் டெவலப்மெண்ட். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. எலெக்ஷன் வரப்போகுது, ஓகேவா? தெரியுமா என்ன எலெக்ஷன் வரப்போகுது? மோடிஜியோட எலெக்ஷன். அந்த மோடிஜியோட எலெக்ஷன் தான் வருதுல்ல. இப்போ இன்கேஸ் வந்து நீ ஃப்யூச்சரில் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிட்ட, மோடி இடத்துக்கு நீ போயிட்டனா என்ன பண்ணுவேன்? நான் வந்து இப்போ ஏழைங்களாம் இருக்காங்களே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இந்த பணக்காரங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணுவேன். குளோபல் வார்மிங்லாம் ஸ்டாப் பண்ணுவேன். நாசா கிட்ட பண்ணி ஓசோன் லேயருக்கு அடைக்க சொல்லுவேன். அன்னதானம் போடுவேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கீழெல்லாம் உட்காந்து சாப்பிட்றவங்களுக்கு டெய்லி ஃப்ரீயாக சாப்பாடு, அந்த மாதிரி அந்த ஒரு சென்னை மற்ற நாடுகள்லாம் பார்டர்ஸ் ஃபுல்லாக செடி வளர்த்து அந்த மரத்தாக்கி இந்தியாவை செழிப்பாக்கணும்னு பண்ணுவேன். அவ்வளோதான். நான் வந்து
இப்போ மரத்தெல்லாம் வெட்டுறாங்களே அவங்களெல்லாம் மரத்தை வெட்டாமல் ஒரு செடியை வளர வைக்கிற மாதிரி நான் பண்ணுவேன். செடி எல்லாரையும் மரம் வளர வைக்கணும். வேற என்ன திட்டம் பண்ணுவேன்? அப்புறமா எவன்லாம் பொண்ணை தப்பாக நினைக்கிறானோ அவன்லாம் ஜெயிலில் போட்டு சாவடிப்பேன். பொண்ணை தப்பா நினைச்சாலே போட்டுருவேன். சூப்பர்ரா, கை கொடு. நீ நம்மளுக்கு எந்த ஐடியாவும் இல்லை, நம்ம பாட்டு நம்ம வேலை உண்டுன்னு ஜாலியாக இருந்திருந்தோம். அவ்வளோதான். ஃபோன் அலோடு, கலர் செட்டு. நான் வந்து என்ன டாய்ஸ் வேணாலும் அப்புறம் பீஸா இது மாதிரி என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். காசு இது மாதிரி நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துட்டு வரலாம். என்ன வேணாலும் எடுத்துட்டு வரலாம். இஷ்டத்துக்கு ஹேர் ஸ்டைல் வச்சுக்கலாம். இஷ்டத்துக்கு ஹேர் ஸ்டைல் வச்சுக்கலாம். அதே அந்த முடிவு டாட்டு கூட போட்டுக்கலாம். நீடா ஸ்கூலில் டாக்டர் மாதிரி மினி டாக்டர் பண்ணி ஏவி ரூமு நிறையா படிக்கவே தேவையில்லை. ஒரு 5 பீரியட் படிக்கணும், மற்ற நேரம் எல்லாமே வெளியில் போயிட்டு பிடி பீரியடாக இருக்கணும். ஓகே, சூப்பர்ரா.